ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் ரெடி மிக்ஸாக பண்ணி வச்சுருக்கேன். இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு அந்த மாவை ரெடி மிக்ஸாக இருக்கும்பொழுது நமக்கு தேவையான நேரத்தில் காஞ்சிபுரம் இட்லி நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் எப்படி பண்ணுறோங்கிறத உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா பெரிய டம்ளரில் நல்லா தலை தட்டி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி, இட்லி புழுங்கல் அரிசி சொல்லுவோம் இல்லையா, அதை தான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சரிசி, அதே டம்ளர் அதே அளவில் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியும் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அடுத்தது அதே டம்ளர் அளவில் உளுந்து எடுத்துக்க போகிறேன். உளுந்தும் பார்த்திங்கன்னா அதே டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன். ஆனால் உளுந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்ச இந்த அளவை மிஷினில் கொடுத்து ரவை பதத்துக்கு நம்ம உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து காஞ்சிபுரம் இட்லிக்கு முக்கியமான விஷயமே தாளிப்பு தான். அதுவும் நெய்யில் தான் தாளிக்கணும். அதனால் தேவையான அளவு நெய், மிளகு,